இந்த பர்டிகுலர் வீடியோ செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சோ எப்படி ஒரு செலக்ஷனா ஒரு இதை செட் பண்றது, மல்டிபிள் ஆப்ஜெக்ட் எப்படி செலக்ட் பண்றது, மூவ் அண்ட் காப்பி கமாண்ட்ஸ் எப்படி பண்றது, காப்பியோட பேஸ் கமாண்ட்ஸ் என்ன, சோ ஆஃப்செட் எப்படி பண்றது, ஒரு பிரேக் கமாண்ட் எப்படி யூஸ் பண்றது, ஃபில்லட் அண்ட் சாம்பர் எப்படி பண்றது, ட்ரிம் அண்ட் எக்ஸ்டெண்டட் கமாண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட ட்ரிம் பண்றது, ஒரு லைன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்றது, ஏற்கனவே வரைஞ்ச லைனை நம்ம ஷார்ட் பண்றது, ஒரு லைன் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி திரும்ப பெருசாக்குறது எப்படி, அரே யூஸ் பண்ணி எப்படி போலார் அரே, சோ அது மாதிரி நம்ம அரேஸ்ல இருக்கிற ரெக்டாங்குலர் அரேஸ், சோ அரேனா என்னன்னு பார்ப்போம். அதே மாதிரி ரொட்டேட் பண்றது எப்படி, மிரர் பண்றது எப்படி, ஒரு ஸ்கேல யூஸ் பண்ணி எப்படி இன்க்ரீஸ் பண்றது, ஸ்கேலோட கமாண்ட்ஸ், லென்த் நீங்க பண்றது எப்படி, எப்படி மெஷர்மெண்ட் பண்ணி டிவைட் பண்றது கரெக்டா ஒரு லைனையோ ஒரு சர்க்கிளையோ ஒரு ஆப்ஜெக்டையோ. சோ இந்த வீடியோ ட்ரைனிங் செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற பேசிக் ஆப்ஜெக்ட்ஸ் இதுதான். சோ இதை வச்சு நீங்க எப்படி கத்துக்கிறீங்கன்றதான் இந்த வீடியோ ட்ரைனிங் செஷன். சோ அதே மாதிரி ஒரு ஸ்கெட்ச் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்கெட்சை எப்படி எடிட் பண்றது, சோ ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்ல இருந்து செகண்ட் பாயிண்ட் எப்படி நம்ம பிக் பண்ணி டிஸ்பிளே பண்றது, சோ அதை மூவ் பண்றது, எந்த பாயிண்ட புடிச்சு எடுத்தா அது கரெக்டா மூவ் ஆகும். ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ஆல்ரெடி மூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம், சோ மூவ் ஆகாது. சோ எந்த பாயிண்ட பிக் பண்ணா அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே ஃபுல்லா மூவ் ஆகும்ன்றத ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் வச்சு பார்ப்போம். ஜஸ்ட் இது ஒரு காப்பி எப்படி பண்றது, பேஸ்ட் எப்படி பண்றதுலாம் இந்த ஐகான்ஸ்ல இருக்கு. சோ உங்க மவுஸோட கிளிக்ஸ் ஈவென்ட்ல ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காப்பி பேஸ்ட் இதெல்லாம் வரும். இந்த டயலாக் பாக்ஸ் இதுல ஜூம் கமாண்ட்ஸ், அன்டு லைன்ஸ், சோ இதெல்லாம் இருக்கு. சோ இதெல்லாம் டீடைலா பார்ப்போம். அதே மாதிரி பேஸ்ட் நீங்க ஜஸ்ட் இந்த கிளிப் போர்ட்ல இப்ப காமிச்ச அந்த டயலாக் பாக்ஸ்ல நீங்க பண்ணலாம். இல்லைன்னா பேஸ்ட் பிளாக்னு ஒன்று இருக்கு கமெண்ட் பார்ல, நீங்க பேஸ்ட் பிளாக்கு ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணி நீங்க பேஸ்ட் பிளாக் எடுத்து பேஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி ரிபன்லயும் பேஸ்ட் இருக்கு. சோ நீங்க அது ரெண்டுலயும் நம்ம பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சோ கோஆர்டினேட்ஸ்ல இருந்து வேற கோஆர்டினேட்ஸ் எப்படி கரெக்டா கனெக்ட் பண்றது நம்ம டீடைலா பார்ப்போம். அதே மாதிரி நம்ம ஆஃப்செட் எப்படி பண்றது, ஆஃப்செட் எங்க இருந்து எடுக்கிறோம்னா டூல் பார்ல இருந்து எடுப்போம். சோ ஆஃப்செட் கமெண்ட் பார்ல டைப் பண்ணி எடுக்கலாம். ரொட்டேட் த ஸ்கெட்ச், சோ கமெண்ட் பார்ல ரொட்டேட்னு டைப் பண்ணலாம். மாடிஃபைலயும் ரொட்டேட் மாடிஃபை டூல் பார்னு ஒரு டூல் பார் இருக்கு. அந்த டூல் பார்ல இருந்து நீங்க ரொட்டேட் கமாண்ட் எடுத்துக்கலாம். சோ அதையும் நம்ம டீடைலா பார்ப்போம். அதே மாதிரி ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்றது, டூல் பார்ல அதை மாடிஃபைட்ல ஸ்கேல் எடுக்கலாம், இல்ல கமெண்ட் பார்ல ஸ்கேல்னு டைப் பண்ணி எடுக்கலாம். ஃபில்லட்டிங்கும் அதே மாதிரி தான், ரிபன் பார்ல இருந்து ஹோம் மாடிஃபை ஃபில்லட் அப்படி எடுத்துக்கலாம். இல்லைன்னா டூல் பார்ல மாடிஃபைல ஃபில்லட் இருக்கும், கமாண்ட்ல ஃபில்லட்னு டைப் பண்ணி எடுத்துக்கலாம். சோ ரேடியஸ் ஃபில்லட் எப்படி கிரியேட் பண்றது, எப்படி ஒரு ஃபில்லட்டுக்கு எதை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும் எதை செகண்ட் செலக்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் டீடைலா இந்த வீடியோ செஷன்ல நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம எப்படி ஒரு டிராயிங்ல செலக்டட் ஏரியாவா ஒரு ரெஸ்பெக்டிவ் ஏரியாவை எப்படி செலக்ட் பண்றது, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட மட்டும் நம்ம வரையறப்ப செலக்டிங் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த பாயிண்ட் மட்டும் எனக்கு மிரர் பண்ணணும், அந்த பாயிண்ட மட்டும் நான் ட்ரிம் பண்ணணும், அந்த பாயிண்ட மட்டும் நான் ஃபில்லட் அடிக்கணும் அப்படின்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா சோ சரியான பாயிண்ட பிக் பண்றது செலக்ட் பண்றது ஒரு முக்கியமான ஃபேக்டர். சோ உங்க கமெண்ட் பார்ல செலக்ட்னு நீங்க டைப் பண்ணுங்க, SELECT. சோ செலக்ட் டைப் பண்ணிட்டேன். சோ இப்போ ஆப்ஜெக்ட செலக்ட் பண்ண சொல்லுது. சோ நான் எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ அந்த ஆப்ஜெக்ட நான் பிக் பண்ணி செலக்ட் பண்ணலாம். இப்போ இந்த ரெக்டாங்கிள் நான் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். சோ இப்போ நான் லாஸ்டா எதை செலக்ட் பண்ணணும்னா அதை நான் எடுக்கணும் அப்படின்னா சோ பாருங்க திரும்ப செலக்ட் SELECT டைப் பண்ணி முடிச்சிட்டேன். சோ ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த இடத்துல நான் லாஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு L ஸ்பெசிஃபை பண்றேன். சோ நான் L ஸ்பெசிஃபை பண்ணி என்டர் கொடுத்தேன்னா லாஸ்டா இந்த பாலிகனை நான் செலக்ட் பண்ணனால எனக்கு அந்த பாலிகன் எனக்கு ரீபேக் ஆயிருக்கு. நான் எதை லாஸ்டா செலக்ட் பண்றேன்னா எனக்கு அது திரும்ப கிடைக்கும், அதான் அந்த எல்ன்ற கமாண்ட். சோ அதை யூஸ் பண்ணி நீங்க லாஸ்டா கடைசியா என்ன டிரா பண்ணீங்களோ அதை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சோ செலக்ட்ல வந்து எனக்கு கடைசியா என்ன டிரா பண்ணணும் அதை மட்டும் செலக்ட் பண்ணா இது ஒரு ஷார்ட்கட் கீ. சோ அதே மாதிரி ப்ரீவியஸ் எப்படி செலக்ட் பண்றதுன்னு பார்ப்போம். சோ செலக்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் டைப் பண்ணிட்டேன், என்டர் கொடுத்துட்டேன். ப்ரீவியஸ் ஆப்ஜெக்ட் எடுக்கணும்னா P. சோ Pன்ற கமாண்ட டைப் பண்ணி நான் ப்ரீவியஸ் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். சோ நான் ப்ரீவியஸா வரைஞ்ச செலக்ட் பண்ண ரெண்டு ஆப்ஜெக்ட் எனக்கு வந்துருச்சு. சோ இதான் ப்ரீவியஸ்லி செலக்டட் ஆப்ஜெக்ட். லாஸ்டா எந்த ஆப்ஜெக்ட் வரைஞ்சது வேணும்னா L டைப் பண்ணணும், லாஸ்டா செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட் வேணும்னா ப்ரீவியஸ் செலக்ட் பண்ணணும். சோ செலக்ட் ஆப்ஜெக்ட்ல PL கமாண்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சோ அதே மாதிரி செலக்ட்ல திரும்ப SELECT செலக்ட் டைப் பண்ணிட்டேன். சோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட நான் செலக்ட் பண்றேன். சோ இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்றேன். சோ இந்த சர்க்கிளை செலக்ட் பண்றேன். அந்த மூணு ஆப்ஜெக்ட்டையும் செலக்ட் பண்ணி ரிமூவ் கொடுக்குறேன். சோ ரிமூவ்க்கு R ஸ்பெசிஃபை பண்ணி என்டர் கொடுக்குறேன். எது செலக்ட் பண்ணிருக்கோமோ எதை நீங்க டீசெலக்ட் பண்ணணுமோ அதை நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்க அந்த சர்க்கிள் மட்டும் நான் ரிமூவ் பண்றேன். இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் மட்டும் நான் ரிமூவ் பண்றதுனால செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட்ல
இதை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்படி நீங்க ரிமூவ் பண்றதுனால நீங்க மிரர் பண்றப்பல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க வேற கமாண்ட்ஸ் யூஸ் பண்றப்போ பர்ஃபெக்ட்டா செலக்ட் பண்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் ஆட்டோகேட பொறுத்த வரைக்கும். இப்போ நான் ஏ கொடுக்குறேன், செலக்ட்லயே ஆட் பண்ணிக்கலாம். நீங்க திரும்ப எது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெக்டாங்கிள் மட்டும் வேணும்னா திரும்ப ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாலிகன் மட்டும் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆர் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும், ஏ கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். சோ பாருங்க, இது மட்டும் ரிமூவ் பண்ற, திரும்ப ஆர் கொடுத்து காமிக்கிறேன். பாருங்க எனக்கு ரிமூவ் ஆயிருச்சு. சோ இது ஒரு செலக்டிங் ஃபேக்டர், செலக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட், ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அடுத்தது திரும்ப செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன், WP கொடுக்குறேன். சோ WP கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பாலிகன் பாயிண்ட் அப்படின்னு கேக்குது. சோ நான் ஒரு பாயிண்ட கிளிக் பண்றேன், மவுஸை யூஸ் பண்ணி டிராக் பண்றேன், டிராக் பண்ணி இழுக்கிறேன், பாலிகன் ஷேப் வருது பாருங்க. எனக்கு எது இந்த பாலிகனுக்குள்ள முழுசா அடங்கி இருக்கோ அது மட்டும் எனக்கு செலக்ட் ஆகும். இப்போ எனக்கு இந்த பாலிகன் மட்டும் தான் முழுசா இருக்கு, அது மட்டும் எனக்கு செலக்ட் ஆகுது பாருங்க. பாத்தீங்களா, இது ஒரு ஆப்ஜெக்ட். சோ WP கமாண்ட் யூஸ் பண்ணி நான் ஒரு ஆப்ஜெக்ட செலக்ட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட மட்டும் நான் எடுக்கிறது. திரும்ப உங்களுக்கு ஐ ஷோ யூ அகைன். சோ செலக்ட் கொடுத்துட்டேன். சோ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் கேக்குது. சோ நான் இந்த என்ன ஆப்ஜெக்ட் வேணுமோ அந்த ஆப்ஜெக்ட கொடுக்கலாம். சோ நான் WP திரும்ப கொடுக்குறேன். இப்போ WP கொடுத்துட்டேன். பாருங்க ஃபர்ஸ்ட் நான் செலக்ட் பண்ணதே திரும்ப செலக்ட் பண்றேன் பாருங்க. இப்போ இந்த சர்க்கிளை செலக்ட் பண்றேன் பாருங்க. இப்போ சர்க்கிள் மட்டும் எனக்கு வந்தா போதும், சர்க்கிள்குள்ள இருக்கிற ஏரியா மட்டும் செலக்ட் ஆனா போதும்னு தான் நான் ஓகே கொடுத்துட்டேன். இப்போ இந்த ரெண்டு ரெக்டாங்கிள் எனக்கு முழுசா பாலிகனுக்குள்ள வரல. சோ அதனால இந்த சர்க்கிளை செலக்ட் பண்றேன் பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாத்தீங்கன்னா அந்த ரெக்டாங்கிள் எனக்கு செலக்ட் ஆகாம அந்த சர்க்கிள் மட்டும் எனக்கு செலக்ட் ஆயிருக்கு. செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்து WP கொடுத்தேன். அந்த WP குள்ள எந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி ஒரு ஸ்கெட்சா பாதியா இல்லாம ஃபுல்லா இருக்குதோ அது மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகுறது தான் இந்த கமாண்ட். இதை யூஸ் பண்ணி நீங்க ஒரு இக்கட்டான ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் வந்து ஒரு கண்ணமான வரைஞ்சிருக்க இடத்துல ஒரு சின்ன சர்க்கிளை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணலாம். WP யூஸ் பண்ணி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த செலக்ஷன் பார்த்தோம். அதே மாதிரி இப்போ காப்பி அண்ட் மூவ் பார்ப்போம். சோ மூவ் கமாண்ட், ஜஸ்ட் மூவ் உங்க டயலாக் பாக்ஸ்ல இருக்கு. சோ நீங்க இங்க இருந்து எடுத்துக்கலாம் மூவ் கமாண்ட, இல்லைன்னா உங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ல MOV மூவ்னு டைப் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். சோ நீங்க எதை மூவ் பண்ணுமோ அந்த ஆப்ஜெக்ட ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு என்டர் அடிக்கணும். சோ செலக்ட் ஆன ஆப்ஜெக்ட் உள்ள ஏறிடும், ஆட்டோகேடோட கமாண்ட் பார்ல ஏறிடும். ஏறினதுக்கு அப்புறம் அதோட பேஸ் பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ண சொல்லுது. சோ எந்த பேஸ் பாயிண்ட்ல இருந்து நீங்க அதை மூவ் பண்ணணும், எதை பிடிச்சி நீங்க தூக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாயிண்ட புடிச்சிட்டு நீங்க மூவ் பண்ணி எங்க வேணுமோ அங்க வச்சுக்கலாம். பாருங்க இதுதான் மூவ் கமாண்ட். சோ கண்ட்ரோல் Z கொடுக்குறேன். அதே மாதிரி காப்பி COPY நீங்க கமாண்ட் பார்ல ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி மேல இருந்து எடுத்துக்கலாம். சோ நான் காப்பி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்டர் அடிக்கணும். காப்பி பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு என்டர் பண்ணதுக்கு அப்புறம் எந்த பாயிண்ட் பேஸ் பாயிண்டா பிடிக்கணுமோ நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிட்டு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அது காப்பி ஆகும். சோ மல்டிபிள் காப்பீஸ் நீங்க எவ்வளவு வேணுமோ அந்த பேஸ் பாயிண்ட வச்சு யூ கேன் மேக் காப்பி அண்ட் பேஸ்ட் எனிவேர் ஆன் யுவர் ஸ்கிரீன். அதே மாதிரி காப்பிக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. சோ உங்க இப்படி ஒரு இமேஜ் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த லைன்ஸை செலக்ட் பண்ணிட்டு இந்த லைனை நான் காப்பி பண்ண, இந்த இமேஜ் அந்த ஆப்ஜெக்ட் காப்பி பண்ணா ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு உங்க ரைட் கிளிக் யூஸ் பண்ணி காப்பி வித் பேஸ் பாயிண்ட் இருக்கு. சோ அதை யூஸ் பண்ணி நீங்க பண்ணலாம். சோ பேஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் V கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகும். சோ அதே மாதிரி வெறும் காப்பி பேஸ்ட் கண்ட்ரோல் C கண்ட்ரோல் V யூஸ் பண்ணி நீங்க பேஸ்ட் பண்ணலாம். பாருங்க பேஸ் பாயிண்ட்ல பிக் ஆயிருக்கு. சோ இதான் இதுல ஹைலைட். சோ நம்ம காப்பி பண்ணலாம் ஜெனரலா கண்ட்ரோல் C கொடுத்தா காப்பி ஆகும். சோ உங்க ரைட் கிளிக்ல காப்பி வித் பேஸ் பாயிண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ரைட் கிளிக் பண்ணி திரும்ப காமிக்கிற பாருங்க. சோ இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி வித் பேஸ் பாயிண்ட் இந்த ஐகானை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எந்த பேஸ் பாயிண்ட பிடிக்கிறீங்களோ அந்த பேஸ் பாயிண்ட பிடிச்சிட்டு கண்ட்ரோல் V கொடுத்தீங்கன்னா எங்க பேஸ்ட் பண்ணுமோ நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேஸ்ட்ல பேஸ்ட் ஆஸ் பிளாக், பேஸ்ட் ஆஸ் ஒரிஜினல் கோஆர்டினேட் சிஸ்டம்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. சோ நம்ம காப்பி பண்ணதுக்கு அப்புறம் பேஸ்ட்ல இருக்கிற ரெண்டு அட்வான்ஸ் ஆப்ஷனை பார்ப்போம். சோ இப்போ இதே இமேஜ், சோ இதை நான் செலக்ட் பண்ணி காப்பி பண்றேன். சோ கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நான் இதை பேஸ்ட் பண்ணணும்னா கண்ட்ரோல் N ஒரு நியூ விண்டோ ஒன்று ஓபன் ஆகும். சோ நியூ ஆட்டோகேட் விண்டோ ஒன்று ஓபன் ஆயிடுச்சு பாருங்க. கண்ட்ரோல் N பேஸ்ட் பண்ணேன். சோ நியூ விண்டோ ஓபன் ஆயிடுச்சு. சோ இந்த இடத்துல அந்த பேஸ்ட் இருக்கு. சோ பேஸ்ட் ஆஸ் பிளாக்னு கொடுத்தனா இந்த நியூ ஆட்டோகேட் விண்டோல எனக்கு எங்க வேணுமோ அங்க இந்த இமேஜ் பேஸ்ட் ஆயிரும். சோ கண்ட்ரோல் N அமுக்குனீங்கன்னா நியூ விண்டோ நியூ ஆட்டோகேட் ஓபன் ஆகும். சோ அந்த இடத்துல பேஸ்ட் ஆயிரும். சோ அதே மாதிரி பேஸ்ட் ஆஸ் ஒரிஜினல் கோஆர்டினேட் சிஸ்டம்னு இருக்கு பாருங்க. சோ அத கிளிக் பண்ணா பழைய இடத்துல நம்ம பழைய ஆட்டோகேட் ஃபைல்ல எந்த இடத்துல நம்ம காப்பி பண்ணோமோ அதே இடத்துல கோஆர்டினேட் சிஸ்டத்துல இங்க வந்துரும், பேஸ்ட் ஆகும் பாருங்க. சோ நான் பேஸ்ட் பண்றேன் பாருங்க. பேஸ்ட் டு ஒரிஜினல் கோஆர்டினேட் சிஸ்டம். இப்போ எனக்கு தெரியல. சோ நான் Z கொடுக்குறேன், ஜூம் ஆல்க்கு Z கொடுத்து என்டர் கொடுக்குறேன்.
ஆல்க்கு ஏ கொடுத்து என்டர் கொடுக்குறேன். பாருங்க இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு பக்கத்துல எனக்கு பாருங்க அது வந்திருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க. சோ இது மாதிரி கோஆர்டினேட் சிஸ்டத்துல அது அந்த ஆட்டோகேட் ஃபைல்ல எனக்கு அங்க இருந்துச்சு. சோ அதே இடத்துல ஒரிஜினல் கோஆர்டினேட் சிஸ்டத்துல நியூ விண்டோல பேஸ்ட் ஆயிரும். சோ நியூ ஆட்டோகேட் ஃபைல்ல எனக்கு அது மாதிரி காப்பி பண்ணிக்கலாம். நீங்க பெண்ணா பாருங்க, இப்போ பாருங்க இது எங்க இருக்குன்னு. சோ இத பாருங்க இந்த XYல இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்துல இந்த இடத்துல இருக்கு. இன்னொரு விண்டோல நான் காப்பி பண்ணதும் அதே இடத்துல எனக்கு வந்திருக்கு பாருங்க. சோ பேஸ்ட்ல நமக்கு இது ரெண்டு அட்வான்ஸ் ஆப்ஷன், இன்னொரு ஆட்டோகேட் ஃபைல் பாருங்க ஓபன் பண்றேன் பாருங்க. பாருங்க அதே இடத்துல அந்த கோஆர்டினேட் சிஸ்டத்துல எங்க இருந்துச்சோ அதே லொகேஷன்ல இன்னொரு ஆட்டோகேட் நியூ ஃபைல்ல வந்துரும். சோ இதெல்லாம் நீங்க இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்ல வரையறப்போ ஒரிஜினல் கோஆர்டினேட் சிஸ்டம் பேஸ்ட் பண்றதுல ஒரு முக்கியமான ஆப்ஷன். இப்போ நம்ம ஆஃப்செட் எப்படி கொடுக்குதுன்னு பார்ப்போம். சோ உங்களுடைய மேல டயலாக் பாக்ஸ்ல ஆஃப்செட்னு இருக்கு. சோ நீங்க அங்க இருந்தோ எடுத்துக்கலாம் ஆஃப்செட்டை, இல்லனா கமெண்ட் பார்ல ஆஃப்செட்னு டைப் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். சோ OFFSET ன்னு செலக்ட் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஸ்பெசிஃபை பண்ண சொல்லுது ஆஃப்செட்ல. சோ கமெண்ட் பார்ல நான் 5 கொடுக்குறேன், கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ அந்த ஆப்ஜெக்ட செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு வெளியே வேணா வெளியே என்டர் அடிக்கணும், உள்ள வேணா உள்ள நீங்க என்டர் அடிச்சு அந்த ஆப்ஜெக்ட செலக்ட் பண்ணி உள்ள என்டர் அடிச்சா உள்ள வரும். பாருங்க அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி வெளியே அடிக்கிறேன், திரும்ப ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி உள்ள அடிக்கிறேன். 5 mm டிஸ்டன்ஸ்ல எனக்கு ஆஃப்செட் ஆயிட்டே இருக்கும். சோ இப்ப லைன்ல காமிக்கிறேன் பாருங்க. லைனை செலக்ட் பண்ணிட்டேன், திரும்ப வெளியே என்டர் அடிச்சேன், மவுஸ் பிக் பண்ணி அந்த லைனை செலக்ட் பண்ணிட்டேன், இந்த பக்கம் இந்த பக்கம். சோ எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் லைனை செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் எங்க வேணும்ன்ற இடத்த செலக்ட் பண்ணீங்கன்னா அதாவது எந்த பக்கம் வேணும், ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பக்கம் வச்சு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்செட் கிடைச்சிடும். பாருங்க சோ இந்த லைனை வச்சு 5 mm எனக்கு ஆஃப்செட் ஆகணும். சோ இந்த லைனை வச்சு 5 mm எனக்கு ஆஃப்செட் ஆகணும். சோ சென்டர் லைனே பிக் பண்ணினா வராது, ஏன்னா 5 mm தான் கொடுத்துருக்கோம். சோ இந்த லைனை வச்சு 5 mm. சோ சென்டர் லைன் நீங்க பிக் பண்ணீங்கன்னா அந்த லைனுக்கு 5 mm வரும், அது கண்ணில் தெரியாது, டபுள் லைன் கிரியேட் ஆகும் வாய்ப்பு இருக்கு. சோ பாருங்க இது ஆஃப்செட் பாருங்க, இந்த லைனை ரெஃபரன்ஸா வச்சு 5 mm. சோ இந்த பக்கம் வந்துருச்சு, வந்துகிட்டே இருக்கு அது மாதிரி. சோ நீங்க வரைஞ்சிக்கலாம். ஆஃப்செட்ல நம்ம ஒரு அட்வான்ஸ் ஆப்ஷன் நம்ம எப்படின்னு பார்ப்போம். சோ ஆஃப்செட்ல த்ரூ பாயிண்ட்னு ஒரு அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்கு. சோ நான் மேல ஒரு ஸ்டெப் பிளாக் வரைஞ்சிருக்கேன். அந்த ஸ்டெப் பிளாக்கோட டாப் வியூ ஒரு பாட்டம் வியூ நான் காமிக்கணும்னு நினைச்சேன்னா, சோ இப்ப இந்த கர்சர்ல இந்த இடத்துல எனக்கு ஸ்டெப்ஸ் இருக்கு. சோ இதோட டாப் வியூல நான் காமிக்கிறேன் இல்ல பாட்டம் வியூல காமிக்கிறேன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு லைன் வரையணும். சோ அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு இருக்கிறதா இங்க டாப் வியூல காமிக்கணும், இந்த இடத்துல எனக்கு ஒரு லைன் வரையணும். சோ இது ஆஃப்செட்ல த்ரூ பாயிண்ட் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா வரைய முடியும். சோ ஐ ஷோ யூ ஹவ். இப்ப நீங்க கமெண்ட் பார்ல ஆஃப்செட்னு டைப் பண்ணுங்க, OFFSET டைப் பண்ணி என்டர் கொடுத்துட்டேன். சோ இப்ப நான் த்ரூ பாயிண்ட், சோ அதனால T கொடுக்குறேன், T கொடுத்து என்டர் கொடுக்குறேன். இதுதான் த்ரூ பாயிண்ட் ஆப்ஷன்ஸ். சோ இந்த லைன் தான் எனக்கு வரணும். சோ பாத்தீங்கன்னா இந்த லைனை வந்து நான் டாப்ல வரணும், இந்த இடத்துல எனக்கு ஒரு லைன் கிரியேட் ஆகும். சோ இந்த லைன் தான் ரெஃபரன்ஸ். சோ இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணி இந்த லைனுக்கு நேரா எனக்கு இங்க லைன் வேணும். சோ அந்த லைனை பிக் பண்ண அந்த லைனுக்கு நேரா எனக்கு இங்க லைன் வந்துரும் பாருங்க. சோ திரும்ப அந்த லைனை பிக் பண்ணிட்டேன், இந்த லைனுக்கு நேரா எனக்கு லைன் வேணும், அந்த லைனை நான் பிக் பண்றேன், எனக்கு வந்துருச்சு பாருங்க. திரும்ப இந்த லைனை பிக் பண்ணிட்டேன், இந்த இடத்துக்கு நேரா வரணும், வந்துருச்சு பாருங்க. சோ அதே மாதிரி இந்த லைனை திரும்ப பிக் பண்ணி இந்த ரெஃபரன்ஸா வச்சு இந்த லைனை பிக் பண்றேன், இந்த இடத்துல எனக்கு வந்துருச்சு பாருங்க. சோ இந்த லைன் திரும்ப இந்த பாயிண்ட் எனக்கு இங்க வந்துருச்சு. சோ இந்த லைன் திரும்ப இந்த பாயிண்ட். சோ பாத்தீங்கன்னா அது அப்படியே டாப் வியூ மாதிரி ஆர் பாட்டம் வியூ மாதிரி எனக்கு ஈஸியா ஆஃப்செட் த்ரூ பாயிண்ட் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன். இப்போ நம்ம ரொட்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணி எப்படி ரொட்டேட் பண்றதுன்னு பார்ப்போம். சோ மேல ஒரு ஐகான் இருக்கு ரொட்டேட்னு. சோ அந்த ஐகானை நீங்க பிக் பண்ணலாம், இல்லனா ஜஸ்ட் ரொட்டேட்னு டைப் பண்ணலாம் கமெண்ட் பார்ல. சோ செலக்ட் ஆப்ஜெக்ட் கேக்குது. சோ நான் எல்லாத்தையும் மவுஸ் யூஸ் பண்ணி பிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டேன். சோ இப்போ என்டர் அடிக்கிறேன், செலக்ட் பண்ணிட்டு சோ எந்த பாயிண்ட பிடிச்சி ரொட்டேட் பண்ணுமோ அந்த பாயிண்ட பேஸ் பாயிண்டா பிடிங்க. பிடிச்சிட்டு ஜஸ்ட் நீங்க யூ கேன் ஃபிளிப் ஆர் ரொட்டேட், உங்க மவுஸை யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணி நீங்க ரொட்டேட் பண்ணி எங்க வேணுமோ அங்க வச்சு என்டர் அடிச்சீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் அந்த இடத்துல விழுந்துரும், ரொட்டேட் ஆயிரும். சோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆங்கிள் கொடுக்கணும்னா இப்ப பாருங்க 45 டிகிரி ஸ்பெசிஃபை பண்ணி என்டர் அடிக்கிறேன். சோ 45 டிகிரில எனக்கு வந்துரும். சோ எனி ஆங்கிள் யூ கேன் மேக் இட். சோ அதே மாதிரி திரும்ப செலக்ட் பண்றேன், ரொட்டேட்ல இருக்கிற இன்னொரு ஆப்ஷனையும் பார்ப்போம். சோ என்டர் அடிச்சிட்டேன், இந்த பேஸ் பாயிண்ட பிக் பண்ணிட்டேன். மைனஸ்ல ஆன்டி கிளாக் வைஸ்ல நீங்க சுத்தணும்னு நினைச்சீங்கன்னா -45 டிகிரி. சோ இப்போ -45 டிகிரில எனக்கு ட்விஸ்ட் ஆகி நிக்குது இந்த இமேஜ். சோ அந்த ஆப்ஜெக்ட் அது மாதிரி ரொட்டேட்ல இன்னொரு ஆப்ஷன். அதே மாதிரி காப்பி பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ணலாம். சோ ரொட்டேட் செலக்ட் பண்ணிட்டேன், இந்த பேஸ் பாயிண்ட பிக் பண்ணிட்டேன். சோ நான் ரைட் கிளிக் பண்ணி காப்பின்னு இருக்கு. சோ நான் காப்பியை பிக் பண்றேன். சோ இப்போ காப்பி ஆயிடுச்சு, ரொட்டேட்லயே காப்பி ஆயிடுச்சு. நான் எங்க வேணுமோ அந்த டிகிரில பிக்ஸ் பண்ணி 45 டிகிரில கொடுத்தா நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிற பேஸ் இமேஜும் இருக்கும், அதை காப்பி பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ண அந்த இமேஜ் இருக்கும். இப்படி நீங்க பண்ணிக்கலாம். சோ ரொட்டேட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் கண்டினியூஸா அப்படின்னா அந்த இடத்துல காப்பி யூஸ் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி ரெஃபரன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அதையும் நம்ம பார்ப்போம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு நான் இதோட பேஸ் பாயிண்ட பிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரெஃபரன்ஸ்னு செலக்ட் பண்றேன். ஸோ பாருங்க ரெஃபரன்ஸ் ஆங்கிள்னு கேக்குது. ஸோ நான் ஒரு லைன் இருக்கு இல்ல ஒரு ஏதோ ஒரு அந்த இடத்துல எனக்கு கரெக்டா அந்த லைனோட மேட்ச் ஆகணும்னா இந்த ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பாருங்க இதுக்கு ஒரு ஆங்கிள் ஸ்பெசிஃபை பண்ண சொல்லுது. நான் 45 டிகிரி ரெஃபரன்ஸ் ஆங்கிள் கொடுத்துருக்கேன். இப்போ நியூ ஆங்கிள் எந்த ஆங்கிள் வேணும்னு கேக்குது. ஸோ நியூ ஆங்கிள் கொடுக்குறேன் 25 டிகிரி. பாருங்க நியூ ஆங்கிள் 25 டிகிரி எனக்கு ட்விஸ்ட் ஆயிடுச்சு. அந்த 45 டிகிரி ஆங்கிள் ரெஃபரன்ஸா வச்சு 25 டிகிரி திரும்பி இருக்கு. இப்போ ஒரு லைன் இருக்குன்னா அந்த லைன் ரெஃபரன்ஸ் அந்த லைன் வந்து இப்போ 90 டிகிரிக்கு ஒரு லைன் வரைஞ்சிட்டீங்க. அந்த 90 டிகிரி லைனை ரெஃபரன்ஸா வச்சு அந்த லைன்ல இருந்து எனக்கு 10 டிகிரி திரும்பி இருக்கணும் ஒரு இமேஜ் அப்படின்னா ரெஃபரன்ஸ் உங்க ரொட்டேட் கமாண்ட பிக் பண்ணிட்டு ஸோ அந்த ஆப்ஜெக்ட செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஜஸ்ட் எந்த பாயிண்ட பிடிக்கணுமோ அந்த பாயிண்ட பிடிச்சிட்டு பாருங்க ரைட் கிளிக் ரெஃபரன்ஸ் காப்பிக்கு கீழே இருக்கு ரெஃபரன்ஸ். ஸோ ரெஃபரன்ஸை கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆங்கிள் வந்து அந்த எந்த லைனை ரெஃபரன்ஸா கொடுக்குறீங்களோ அந்த லைனை ரெஃபரன்ஸ் லைனை ஃபர்ஸ்ட் கொடுத்துறணும். அதுல இருந்து எனக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ அந்த ஆப்ஜெக்ட செகண்டா கொடுக்கணும். 2 பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ணணும். பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ்ல வந்துடும். இப்போ இந்த லைனை ரெஃபரன்ஸா வச்சு வரைஞ்சிருக்கேன் பாருங்க. அந்த லைனை ரெஃபரன்ஸா வச்சு எனக்கு எந்த ஆங்கிள்னு கேக்குது. நான் ஒரு 25 டிகிரி கொடுக்குறேன் இல்ல 50 டிகிரி கொடுக்குறேன் பாருங்க. ஓகே இப்போ பாருங்க அந்த லைன் அந்த ரெஃபரன்ஸ் வச்சு அந்த லைன்ல இருந்து எனக்கு 50 டிகிரி கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நீங்க இப்படி வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம ஸ்கேலிங் எப்படி பண்றது பார்ப்போம். ஸோ உங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ஸ்கேல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை வந்து நீங்க எடுத்துக்கலாம். இல்லைன்னா கமாண்ட்ல ஸ்கேல் SCALE அப்படின்னு டைப் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட ஃபர்ஸ்ட் நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ என்டர் கொடுத்துட்டு எந்த பேஸ் பாயிண்ட்ல இருந்து எனக்கு ஸ்கேலிங் ஆகணும் ரெஃபரன்ஸ் ஃபேக்டர்னு நான் அந்த பேஸ் பாயிண்ட பிக் பண்ணி டிராக் பண்றேன். ஸோ எவ்வளவு பெருசு வேணாலும் நீங்க டிராக் பண்ணி ஸ்கேல் ஃபேக்டரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க ஸ்கேல் ஃபேக்டரை வேல்யூவா கொடுக்கலாம். இப்போ இருக்கிற ஆக்சுவல் ஸ்கேல்ல இருந்து 5 டைம்ஸ் எனக்கு பெருசாகணும்னா 5 கொடுத்து ஸ்கேல் ஃபேக்டர் ஓகே கொடுக்குறேன். ஸோ நான் ஏற்கனவே வரைஞ்ச ஆப்ஜெக்ட்ல இருந்து 5 டைம்ஸ் பெருசா எனக்கு டிராயிங் வந்திருக்கு. ஸ்கேலிங் பெருசாகி அந்த இமேஜ் உங்களுக்கு ஆப்ஜெக்டா கிடைச்சிருக்கு. சோ அது மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். சோ அதே மாதிரி திரும்ப செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்துட்டு அதோட பேஸ் பாயிண்ட பிக் பண்ணிட்டேன். சோ ரைட் கிளிக்ல காப்பி இருக்கு. சோ நீங்க காப்பி யூஸ் பண்ணி நீங்க அதே ஸ்கேலிங் இன்க்ரீஸ் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து எனக்கு 5 டைம்ஸ் ஆர் 2 டைம்ஸ் பெருசா எனக்கு உங்களுக்கு எங்க வேணுமோ அந்த இடத்துல நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க ஏற்கனவே வரைஞ்ச ஆப்ஜெக்ட்ல இருந்து 1.5 டைம்ஸ் பெருசா காப்பி ஆயிருக்கு. சோ ஒரிஜினல் இமேஜும் இருக்கு, ஸ்கேலிங் இன்க்ரீஸ் ஆன இமேஜ் இருக்கும். சோ அது மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். சோ அதே மாதிரி ரெஃபரன்ஸ் ஒரு லைன் வரைஞ்சிருந்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் லைன்ல எனக்கு காப்பி ஆகணும் இல்ல பேஸ்ட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அதுவும் பண்ணிக்கலாம். சோ அதே மாதிரி காப்பி. சோ பேஸ் பாயிண்ட பிக் பண்றேன். ரெஃபரன்ஸ். சோ ரெஃபரன்ஸை கிளிக் பண்ணி சோ எந்த லைன் வேணுமோ அந்த பேஸ் பாயிண்ட பிக் பண்ணி சோ ரெஃபரன்ஸோட லென்த் கொடுக்கணும். சோ பாருங்க இந்த லென்த் ரெஃபரன்ஸா கொடுக்குறேன். சோ இந்த லென்த் ரெஃபரன்ஸா கொடுத்துட்டு நான் இன்க்ரீஸ் பண்ணனா அந்த லென்த்துக்கு அந்த ரெஃபரன்ஸ் லென்த்துக்கு எனக்கு இன்க்ரீஸ் ஆயிரும். சோ அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். ஸ்கேலிங் ஃபேக்டர் இல்லாம ரெஃபரன்ஸ் லென்த் கொடுத்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பாருங்க நான் இப்ப திரும்ப பண்ணி காமிச்சிடுறேன். சோ ஃபுல்லா அந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன். சோ பேஸ் பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ண சொல்லுது. பேஸ் பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். ரெஃபரன்ஸ் ரைட் கிளிக் பண்ணி ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டேன். சோ இப்போ இந்த பாருங்க இந்த மேல இருக்கிற இந்த 2 லென்த்ல நான் செலக்ட் பண்றேன். இந்த 2 லென்த்தோட டிஸ்டன்ஸ்ல தான் எனக்கு ஆகணும். சோ 16.45 சம்திங் இருக்கு. சோ அது செலக்ட் ஆயிடுச்சு டிஃபால்ட்டா. இப்போ நியூ லென்த் நான் கொடுக்கணும். சோ நியூ லென்த் நான் கொடுக்குறேன் பாருங்க 2.5 கொடுக்குறேன். கொடுத்து என்டர் கொடுக்குறேன். பாருங்க அந்த லென்த் ரெஃபரன்ஸா வச்சு எனக்கு 2.5 டைம்ஸ் சின்னதா இருக்கு. சோ இது மாதிரி ஏதாவது ஒரு இமேஜ் ரெஃபரன்ஸா வச்சு சுருக்கிக்கலாம் இல்ல பெருசாக்கணும் ஆக்கிக்கலாம். சோ இது இந்த லென்த் தான் ரெஃபரன்ஸ் லென்த்தா எடுக்கணும். அதோட ஆப்ஜெக்டோட இமேஜோட மேல இருக்கிற லென்த் நான் எடுத்த மாதிரி எடுக்கணும்னு இல்ல. பக்கத்துல ஒரு லைன் இருக்கு இல்ல பக்கத்துல வேற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அதோட லென்த்ல இருந்து எனக்கு 2.5 டைம்ஸ் ஆர் 1.5 டைம்ஸ் சின்னதா இருக்கணும். இல்ல நீங்க என்ன வேல்யூ ஸ்பெசிஃபை பண்றீங்களோ அது மாதிரி நீங்க சின்னது பண்ணி எடுத்துக்கலாம்.